வணக்கம். அனைவருக்கும் சாரதா நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ராஜசியாமலாவுக்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்கிறது அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு விநாயக பெருமானுடைய அகவல் படித்து ராஜசியாமலாவுக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி படித்து அதுக்கப்புறம் நைவேத்தியம் பழங்கள் வச்சு தினந்தோறும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். அதனால் பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணி லலிதா சஹஸ்ரநாமாவளியும் படித்தேன். பாராயணமாக படித்து இன்றைக்கி பூஜையை அழகாக நிறைவு பண்ணேன். நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய நவராத்திரி 2025 ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இவங்க தான். அதனால தான் இவங்கள்ட்ட நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் கேட்கணும்னு ஒரு ஆசை. நீங்கள் சொல்லுங்கள். ஹாய், நான் ரம்யா. நான் இது ஒரு 4-5 இயர்ஸாக இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருக்கேன். வரணும் இங்கே மதுரவாயில தான் இருக்கேன். பட் ஆனால் ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது, எப்படி நம்ம புதுசா நீங்க இந்த தடவை வேற யாரா இருந்தாலும் வரலாம் குங்குமம் கொடுத்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம போய் பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருந்தது. வீட்டுல கொலு வச்சு பார்த்தேன், பட் வீடே கொலுவா இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனக்கே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படபடப்பா இருந்துச்சு. உள்ள வரதுக்கே யோசிச்சேன். இது கம்ஃபர்ட்டா இருக்கலாம், பேசி உள்ள வாங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பையனுக்கு எக்ஸாம், அதெல்லாம் கூட்டிட்டு இன்னும் 2 days இன்னும் ஒரு 10 days இருக்குல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேரோட உழைப்பு. இது வந்து நான் வந்து ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து பொம்மை வைக்கிறது விஷயம் கிடையாது. நிறைய பேர் இதுல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும். அதனால இது வந்து இதோட ரீச் நானே வந்து பாத்துட்டு ஏதாவது இல்லன்னா நம்ம கூட ஒன்று வாங்கி நினைக்கிறேன். ஆனா இங்க இல்லாததே இல்ல. கடையில இனிமே தயாரிச்சாதான் உண்டு. பிளேயர் கலெக்ஷன் பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்தது. பசங்களுக்கும் நம்மளோட கல்ச்சரை சொல்லி கொடுக்கறது, ஸ்டோரி சொல்லி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்மா. வாங்க வாங்க, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நம்ம நவராத்திரி செலிப்ரேஷன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணணும். வாங்க. கண்டிப்பா. நான் ஒரு விஷயம் சொன்னேன், வாசலையே இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்கிறாங்களே, அப்போ உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் கெஸ் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த முழு வீடியோ பார்க்கும்போது அவங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஏமாற மாட்டீங்கன்னு நானும் நம்புறேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கொலு மண்டபம் அப்படிங்கிறது இருந்தது, அதை பத்தி சொல்லிடுங்க. கொலு மண்டபம்ங்கிறது பாரம்பரியமான நம்முடைய ட்ரெடிஷ்னல் கொலு படி. அந்த காலத்துல 1 அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் அந்த படியில அமைச்சு வைப்பாங்க. இப்ப நம்ம காலப்போக்குல நிறைய பொம்மைகளை நம்ம தெய்வ சொரூபங்களா வச்சு அந்த படியில அழகுபடுத்துறோம். ஆதன் ஆன்மீகம் பிரியா எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க. என்ன ஒரு முறை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வர்றாரு. அவர் ஒரு சிங்கர். அவருடைய பாடல்கள் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் முழங்குது. அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. அவர் வரட்டும். அவர் வர்றதுக்காக நீங்கள் அவளோட வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாசினியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களும் மதுரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அன்பும் அக்கறையும் அவங்களுக்கு வாசினி மேலே வெளிப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அவருடைய தங்கை சமயபுரத்தாளுக்கு வந்து சீர் கொடுக்கிறாரு. வருஷத்துக்கு தை மாசத்துல அந்த பொங்கல் சமயத்துல அந்த சீர் கொடுக்கறாங்க. அப்ப அவர் வந்து அவ்வளவு சமம் கொடுப்பாராம் தன்னோட தங்கச்சிக்கு. இது வீடா இல்ல கடலான்னு தெரியல. கடையான்னு கேட்க மாட்டீங்க. கடல் கூட கிடையாது, கடல் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய 11 தீமோட 3 ஃப்ளோரில் 7000 பொம்மைகளோட நாங்கள் வச்சுருக்கக்கூடிய கொலு அந்த முழுமையான வீடியோவை நந்தினி வைப்ஸ் யூடியூப் சேனலில் நான் பதிவிட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நிச்சயம் எல்லோரும் பார்க்கணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு அன்பான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். அவளன்றி ஒரு அனுப்பும் அசைறது இல்லை நம்ம வாழ்க்கையில. எல்லாத்தையுமே அவளா பார்க்குறேன். அவள் தான் எல்லாமா இருக்கான். அப்படிதான் நான் பார்க்குறேன். அருள்மிகும் பாலா திருவடியே துணை என நிறை துயர் உன்னை அணுகாதே. அருள்மிகும் பாலா திருவடியே துணை என நிறை துயர் உன்னை அணுகாதே. அவள் அளப்பரும் கருணையில் திளைப்பதை போல் சுக அனுபவம் வேறெதும் கிடையாதே.
அளப்பரும் கருணையில் திளைப்பதை போல் சுக அனுபவம் வேறெதும் கிடையாதே. அருள்மிகும் பாலா திருவடியே துணை. நினைத்தது எல்லாம் நிறைவேறும் பேரும் நிம்மதி நெஞ்சனில் கொடியேறும். நினைத்தது எல்லாம் நிறைவேறும் பேரும் நிம்மதி நெஞ்சனில் கொடியேறும். உந்தன் அனைத்து துன்பமும் பரந்தோடும் அனைத்து துன்பமும் பரந்தோடும். வாழ்வில் அற்புத மாற்றங்கள் பல நேரும். வாழ்வில் அற்புத மாற்றங்கள் பல நேரும். அருள்மிகும் பாலா திருவடியே துணை என நினை துயர் உன்னை அணுகாதே. அகிலம் எல்லாம் காக்கும் அன்னையவள் சின்னஞ்சிறுமியின் வடிவினில் தான் இருப்பாள். அகிலம் எல்லாம் காக்கும் அன்னையவள் சின்னஞ்சிறுமியின் வடிவினில் தான் இருப்பாள். நெம்பினியிலே என்றும் கொலுவிருப்பாள். நெமிலியிலே என்றும் கொலுவிருப்பாள். உந்தன் நெஞ்சினிலும் வந்து குடியிருப்பாள். உந்தன் நெஞ்சினிலும் வந்து குடியிருப்பாள். சகலமும் அவளது சரணடைந்தால் எந்த சமயத்திலும் கை விடமாட்டாள். சகலமும் அவளது சரணடைந்தால் எந்த சமயத்திலும் கை விடமாட்டாள். உங்கள் கவலைகள் யாவையும் அவள் தீர்ப்பாள். கவலைகள் யாவையும் அவள் தீர்ப்பாள். கவலைகள் யாவையும் அவள் தீர்ப்பாள். பவ கடலினில் மீட்டு கரை சேர்ப்பாள். கவலைகள் யாவையும் அவள் தீர்ப்பாள். பவ கடலினில் மீட்டு கரை சேர்ப்பாள். அருள்மிகும் பாலா திருவடியே துணை என நினை துயர் உன்னை அணுகாதே. அவள் அளப்பரும் கருணையில் திளைப்பதை போல் சுக அனுபவம் வேறெதும் கிடையாதே. அருள்மிகும் பாலா அருள்மிகும் பாலா திருவடியே துணையே திருவடியே துணை. அம்மா என்னவா சொல்றது, அதாவது அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு வந்து நீங்க வேற எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அம்மா எழுதி மெட்டமைச்சு பாடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சு அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பத்தி மனசுல உள்வாங்கி அந்த தெய்வத்தை பத்தி அவங்களா அந்த பக்தியோடைய அது வந்து மேலெழுந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள்ல அவங்க பாடுறாங்க. அது வந்து இப்போ சமீபத்துலதான் எனக்கு இப்படி ஒரு தனித்திறமையோட அம்மா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டாக்டரை வந்து நான் ஒரு சமயம் சந்திக்கும் போதுதான் எனக்கு தெரிய வந்தது. நீங்க நிச்சயமா முதல்ல நம்ம மேடையில, அதாவது நிர்விக்னலட்சுமி இல்லத்துல கலைஞர்களுக்கான மேடை இங்க நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் அம்மாட்டேந்து இந்த மேடை தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அம்மாவை நம்ம வந்து பெண்ணெனும் பராசக்தியிலையும் விரைவில் சந்திக்க போறோம். இன்னைக்கு அவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறத பெருமையாவும் இது ஒரு பாக்கியமாவும் நினைக்கிறேன். பாலாவுடைய திருவடிய சரணடைஞ்சா போதும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடும் சொன்னது எனக்கா சொன்னது மாதிரி இருந்தது. ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கு. உங்களோட திறமைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல.
எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நமஸ்காரம் பண்ணிக்கிறேம்மா. எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது திரு கோல்டு தேவராஜ் அவர்கள் இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சிங்கர். அவர் நம்ம வீட்டு கொலுவை பார்க்குறதுக்காக வந்திருந்தது தான். ஆதன் ஆன்மீகம் இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய சிவபுராண பாடலெல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து போய் கண்ணீர் மல்க நிறைய முறை லூப் மோடில் போட்டு கேட்டது போய் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. எனக்கு வார்த்தைகள் வரல அதை விவரிக்கிறதுக்கு. அந்த கான்செப்ட் பெண் தெய்வங்கள், எனக்கு சக்தி வழிபாட்டுல ஈடுபாடுங்கிறதுனால பெண்களை வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைவத்துல மீனாட்சியும் வைணவத்துல ஆண்டாளையும் வச்சு அப்படி கொடுத்துருக்கேன். அதையும் வந்து ரொட்டேஷன்ல பண்ற மாதிரி வச்சிருக்கோம் சார். இப்படி ரொட்டேட் பண்ணி பாக்குற மாதிரி. அதாவது அளவுக்கு மீறிய பக்தியாகி என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா அவளை வந்து ஒரு குழந்தையா பாவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்தது. அது சடனா வந்ததுதான். அதனால அதாவது இந்த பஞ்சலோக திருமேனி வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணணும்னு எண்ணம் வந்தது. அதை செய்ய சொல்லி அவங்க வந்து கையில கொடுக்கும் போது எனக்கு அது குழந்தைய வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். இது ஆக்சுவலி 17 கிலோ வெயிட். அவங்க 2 பேர் வந்து சேர்த்து தூக்கி கொடுக்குறாங்க. ஆனா நான் வாங்கும்போது மயிலிறக்கு மாதிரி என் கையில வந்தா. இவருக்கு 32 உண்டு பிள்ளையாருக்கு. அந்த 32 தான் இப்ப நீங்க பாக்குறது. வார்த்தை இல்ல. நீங்க இந்த மாதிரி கொலு பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, லைஃப் டைம்ல பார்த்தது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 ஆதன் ஆன்மீகம் சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தினது நவராத்திரியுடைய முதல் நாள் பரிசா அமைஞ்சதும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தது. இது ரங்கநாதர் சமயபுரத்தால கொடுக்குற சீர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு சகோதரர்கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி உலகம் முழுதும் எனதகமுறை காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா அம்பிகே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி. இதுக்கு நீங்க வருகை தந்தது எனக்கு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் சார். ஏன்னா இதோ உங்களோட பாடல்களை கேட்டு கேட்டு நான் ஏதாவது ஒரு வீடியோல அதை பேக்ட்ராப் மியூசிக்கா யூஸ் பண்ணது போக நீங்க நேர்ல வந்து பாடுற ஒரு பாக்கியம் வந்து இந்த குடும்பத்துக்கு கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே ஒரு கௌரவமா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு புதுவிதமான அனுபவத்தை அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்படிப்பட்ட அனுபவமா இருந்ததுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த நவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷல் நீங்க ஆக்கிட்டீங்க. நான் வந்து குரலகம் போயிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. நிறைய வெஸ்மாம்பலத்துல நிறைய கொலு விற்பாங்களே, அது அந்த எக்ஸிபிஷன்ல போய் பார்த்துருக்கேன். நிறைய செய்திகளில் கூட அப்பப்போ நவராத்திரி ஸ்பெஷல்ல வந்து நிறைய வீடியோஸ் அவ்வளோதான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஒரு வீடே வந்து ஒரு
ஒரு கொலு மாளிகையா மாதிரி இருக்கு. நிறைய உங்க லட்சியங்களுக்காக பல லட்சங்களை கொடுத்து நீங்க வாங்கியிருக்கீங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த நவராத்திரி முதல் நாள் நான் என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு கோயிலுக்கு வந்துட்டு கோயில் உள்ள இருந்து அந்த ஓம்னு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்ட் இன்னும் கூட காதலை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கூட வந்து அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடினேன். நீங்க எனக்கு ஆப்போசிட்ல இருந்து நீங்க சிரிச்சிட்டு இருந்தீங்க. அந்த மீனாட்சி அம்மனே சிரிச்சிட்டு என் பாட்டு கேட்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து வீடு இல்ல, கோயில். ரொம்ப மகிழ்ச்சி. வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய.